ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். புரியுதா? கன்சர்வேஷன்னா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு அர்த்தம். மொமெண்டம் அப்படின்னாங்கன்னா ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ். தமிழ் அருமையான வார்த்தை இது, உந்தம். உந்தி தள்ளுதல் உந்தம். இப்போ ஒரு பையன் 2 பேர் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க வச்சுக்கேன். ஒரு பையன் இன்னொரு பையன் மேலே ஃபோர்ஸை கொடுக்குறான் தள்ளலான்னு. இவனுடைய மாசு அப்புறம் இவன் கொடுக்குற வெலாசிட்டி ரெண்டுமே அது மேலே போய் ஆக்ட் பண்ணிச்சிடான்னா அவன் கீழே வேறானா இல்லை இவன் கீழே வேறானான்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பாலை இன்னொரு பால் மேலே அடித்தோம்னா 2 பாலை மூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே தான் இங்கே. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பால், இது ஒரு சின்ன பால், இதோடைய மாஸ் M1, இதோடைய மாஸ் M2. இது மட்டும்தான் 6 பால் போல் ஒரே ஒரு பால் தான் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அதை போடுற மாதிரி நான் ஒரு பால் இருக்குது, இங்கே இன்னொரு பால் இன்னொரு சின்ன பால் இருக்குது. இதோடைய மாஸ் M1, இதோட மாஸ் M2. இது U1 என்ற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. இதுவும் இந்த டைரெக்ஷன்லேயே U2ன்ற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. ரெண்டுமே ஒன்றா போயிட்டுருக்கு. இதுக்கு ஏன்னு பேர், இதுக்கு பின்னு பேர். இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒன்றோட ஒன்று, இது ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றோட ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அப்படி வச்சுக்க. மறுபடியும் M1 M2 இதோடைய டைரெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது, FA. இது மோதும் போது இதோட டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கும், FB அப்படி இருக்கும். உங்களுக்கு எங்கே தெரியுது, இது A தான், இது B தான். மோதினதுக்கு அப்புறம் 2 பேரும் மறுபடியும் போயிட்டு இருக்காங்க. இவர் இப்படி போகிறாரு, இவர் இப்படி போகிறாரு. மாஸ் மாறலை. இவர் M1 தான், இவர் M2 தான், இவர் A தான், இவர் B தான். வெலாசிட்டி மட்டும் மாறி போகுது. U1 நினச்சி இல்லையா? இப்போ V1 ஆகவும் இவர் V2 ஆகவும் இப்படியே போகிறாங்க. இது உனக்கு கான்செப்ட் முதல் தெரியணும். இப்போது 2 பேருமே ஹேவிங் சேம் மாசஸ்ஸு, இல்லை மாசஸ் M1 M2 2 பேருமே போகிறாங்க வச்சுக்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக முக்கியமாக கவனிக்கணும். ஃபோர்ஸ் ஆன் பாடி B, ஃபோர்ஸ் ஆன் பாடி B மேலே பாடி B மேலே ஏவால் கொடுக்குற ஃபோர்ஸ் கேட்குறாங்க வச்சுக்கேன். டியூ டு A மறுபடியும் சொல்கிறேன். இந்த A வந்து B மேலே கொடுக்குற ஃபோர்ஸ், B மேலே A கொடுக்குற ஃபோர்ஸு எவ்வளோ, இதுதான் முக்கியமாக நீ பார்க்கணும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா தெரியும். F = m × A, m × A. ஏவை தான் நம்ம V - U/Tன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? இப்போது இவர் யார், A. இவங்க யார் மேலே கொடுக்குறாரு, M2 மேலே கொடுக்குறாரு. அப்போ M2, அப்போ இங்கே V2, இங்கே U2. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபோர்ஸ் A வந்து இந்த பாடி மேலே கொடுக்குறாரு, M2 மேலே கொடுக்குறாரு. M2 வந்து V - U/Tன்னு சொன்ன Aக்கு சொன்னேன்னா F = ma. இது ஞாபகம் நம்ம. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது இதே தான் ஃபோர்ஸ் ஆன் பாடி A டியூ டு B. A மேலே B கொடுக்குற ஃபோர்ஸு. இப்போது A போய் B மேலே கொடுத்துச்சு. அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியும் A மேலே ஃபோர்ஸை கொடுக்குது இல்லையா? ஒன்றும் பண்ணுவோன்னா இதை அப்படியே எழுதிக்கோ. இங்கேயும் அதே தான். F = m × V - U/T தான் போட்டிருக்கிறேன். இங்கே A போட்டுக்கிறேன், இங்கே B போட்டுக்கிறேன். இங்கே M2 போட்டுக்கிறேன், இங்கே M1 போட்டுக்கிறேன். இங்கே V2 - U2 போட்டுக்கிறேன், இங்கே V1 - U1 அப்படி போட போகிறேன். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ தான் நமக்கு தெரியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிரகாரம் நியூட்டன்ஸ் தேர்டில் என்ன சொல்லுது, எவரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போது FA = FB. ஆனால் இது ஆப்போசிட் மைனஸ். உங்கள் புக்கில் இந்த ஃபார்முலாவை மாற்றி கொடுத்துக்கிறாங்க. அதுதான் FB = -FA அப்படி கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அப்படியே எழுதிக்க, ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம FB என்ன சொல்ல பார்க்கலாம், M1 × V1
மைனஸ் u1 பை டி. FA என்ன சொல்லலாம், மைனஸ் பொதுவாக முதல் போட்டுக்கோ, m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 பை டி அப்படி போட்டு முடிக்க. இந்த டீயும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா m1 v1 மைனஸ் m1 u1. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எதுவுமே இல்லாம நம்ம உள்ளோ, அப்போ m2 v2 மைனஸ் ஆக்சுவலாக அது மைனஸ் m2 v2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் m2 u2 அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், யூவெல்லாம் ஒரு பக்கமும் விலாம் ஒரு பக்கம் எடுத்து போயிடலாமா? முதல்ல வி எடுத்துக்குவோம், m1 v1 தோ யூ வந்து கொண்டு வந்துடுவோம், கொண்டு வந்து ப்ளஸ் ஆகிடுமா? m2 v2 இஸ் ஈக்குவல் டு யூர் அந்த பக்கம் எடுத்து போயிடலாம் எப்போவுமே m2 u2. இந்த இது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ப்ளஸ் m1 u1. மோதலுக்கு முன்னால் உள்ள மொமெண்டமோ மோதலுக்கு பின்னால் உள்ள மொமெண்டமோ சமம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.